ओम शांति। अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन चांद कंबाइंड रूप की நம்பிக்கை स्मृति से பரிவாருக்கு உங்களை सदा வரவேற்கின்றோம். विजयी இன்றைக்கு बने। நாள் 4 आज का विषय है सदा कंबाइंड। ஒன்றிணைந்திருக்கும் சொரூபத்தின் விழிப்புணர்வு மூலம் தொடர்ந்தும் வெற்றி உடையவர்களாக இருங்கள். जैसे இன்றைய शरीर और தலைப்பு आत्मा தொடர்ந்தும் कंबाइंड रहे ஒன்றிணைந்திருப்பது. तो இன்றைய जीवन में இஷாரா, ஆத்மா यदि மற்றும் आत्मा அவரின் शरीर சரீரம் से இரண்டும் अलग हो ஒன்றிணைந்திருக்கும் जाए பொழுது உயிர் तो இருக்கும். जीवन समाप्त அந்த हो जाता ஆத்மா है। தனது ऐसे சரீரத்திலிருந்து பிரிந்து कर्मयोगी சென்றால் जीवन வாழ்க்கையே முடிந்துவிடும். अर्थात அதேபோல் कर्मयोग के बिना கர்மயோகி नहीं, வாழ்க்கை என்றால் योग யோகம் कर्म के இல்லாமல் बिना नहीं, செயல் இல்லை, सदा செயல் कंबाइंड இல்லாமல் हो तो யோகம் सफलता இல்லை. சதா मिलती रहेगी। ஒன்றிணைந்தவராக இருங்கள், अभी हम நீங்கள் தொடர்ந்தும் मोहिनी से வெற்றி सुनेंगे। பெறுவீர்கள். இப்பொழுது நாம் மோகினி தேவி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी ठीक है, मौज में है। वो कंबाइंड फॉर्म का சிறப்பாக मनन இருக்கிறீங்களா? चिंतन और अभ्यास कर रहे हैं, क्योंकि अभ्यास இந்த करते करते கம்பைன்டு स्वरूபத்தினுடைய अनुभव भी நீங்கள் होते हैं, அனைவரும் அனுபவம் स्थिति भी செய்கிறீர்கள், बनती है சோதித்து और धीरे பார்க்கின்றீர்களா? धीरे நாம் बहुत பயிற்சி कुछ செய்கின்றோம், स्वाभाविक हो जाता அனுபவம் है। செய்கின்றோம், कंबाइंड அதனோடு रूप में நம்முடைய रहते हैं। ஸ்திதியை உருவாக்குகின்றோம். அதன் மூலம் शुरू அது में तो நம்முடைய एफर्ट करना पड़ता है, சுபாவமாகிவிடும், நம்முடைய पुरुषारथ करते இயல்பாகிவிடும். करते ஆரம்பத்தில் நாம் एक சில समय तक முயற்சி செய்ய வேண்டியதாக वो இருக்கும். भी அதை நாம் आज பயிற்சி का செய்யும் कितना பொழுது அது अच्छा இயல்பானதாக ஆகிவிடும். कंबाइंड रूप है, இன்றைய இஷாரா जिसको மிக कहते हैं அழகான जीवात्मा। ஒரு சிக்னல், அதாவது आत्मा शरीर ஒன்றிணைந்த है। சுரூபம். अभी अगर आपका ஆத்மா शरीर மற்றும் अलग हो உடல் जाता है, இணைந்திருக்கிறது. जिसको अभी பாடி कहते हैं कि உடல் தனித்து आत्मा இருந்து शरीर से चली விட்டால் गई, அதை நாம் तो ஆத்மா शरीर काम உடலை तो விட்டு नहीं कर விட்டார் सकता என்று कुछ भी, கூறுகின்றோம். அப்பொழுது உடல் लेकिन செயல்பட முடியாது, आत्मा உடலால் चैतन्य है ஒன்றுமே செய்ய और முடியாது. शरीर प्रकृति से है। ஆனால் ये ஆத்மா सारा என்பது ड्रामा ஒரு உயிர் வாழும் சக்தி. आत्मा और உடல் 5 प्रकृति का खेल है। தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த முழு अगर நாடகமும் आत्मा ஆத்மாவை अलग है மற்றும் இயற்கையை பற்றிய तो விஷயமாகும். शरीर कुछ பஞ்ச नहीं कर सकता। தத்துவங்கள். ஆத்மா பிரிந்து விட்டால் इसलिए உடலால் आत्मा ஒன்றையும் செய்ய जब முடியாது. शरीर ஆத்மா में है, இல்லாமல் உடலால் செயல்பட कर्मयोगी, முடியாது. அதனால்தான் ஆத்மா உடலில் और ये இருக்கும் इतना பொழுது स्वाभाविक हो அந்த गया है। கர்ம யோகி, पर அந்த हुआ क्या ஒன்றிணைந்த कि சொரூபம் द्वापर युग என்பது से அது लेके இயல்பாக ஆகிவிடும். शरीर का भान बढ़ता गया, ஆரம்பத்திலிருந்து கார்பரேஜ் और செம்புயுகம் स्वभावता ஆரம்பத்திலிருந்து कम நாம் होता உடல் गया, உணர்வுக்கு வந்து விட்டோம். तो पांचवी அவ்வாறு काया உடல் शुरू हुई, உணர்வுக்கு வந்த जिसको हम माया காரணத்தினால் कहते हैं। फिर धीरे धीरे நாம் कई எப்பொழுதும் देह உடலின் भान உணர்வில் के कारण இருக்கிறோம், काम, ஆத்மாவை பற்றி क्रोध, लोभ, நினைப்பதில்லை. அதனால अहंकार, விகாரங்கள் ஏற்பட்டு ये விட்டது. सब द्वापर அதனால் युग से शुरू होता है ना। உடல் तो உணர்வினால் இந்த इसलिए விகாரங்களில் நாம் फिर சிக்கிக் संगम युग கொண்டோம். पर இது बाबा आते எல்லாமே हैं, கார்ப்பரேட் செம்பு तब भी ज्ञान யுகத்திலிருந்து देते தான் हैं कि बच्चे ஆரம்பமானது. இந்த आराधना சங்கம करने के யுகத்தில் समय பாபா வரும்பொழுது நமக்கு आत्मा तो இந்த पवित्र है, ஆழமான ஞானத்தை तो वो கொடுக்கின்றார். நான் आत्मिक யார்? நான் स्थिति ஆத்மா. का நான் ஒரு अभ्यास தூய करते करते ஆத்மா. ஆத்மா என்பது எப்போதுமே और தூய்மையாக बेशक இருக்கிறது. संस्कार இந்த आत्मा में है, ஆத்ம उணர்வை நாம் लेकिन कर्म பயிற்சி तो शरीर से செய்வதனால் किया ना। अभी क्रोध करते हैं எல்லா तो आत्मा तो नहीं कर सकती, சுபாவங்களும் ஆத்மால आत्मा இருக்கு. शरीर के द्वारा। நாம் எல்லா तो कर्म காரியங்களையும் इंद्रियों இந்த से உடலின் மூலம் நாம் विकार செய்கின்றோம். ஆத்மா बढ़ते गए உடல் बढ़ते இல்லாமல் गए, எந்த காரியத்தையும் செய்ய और इस முடியாது. समय நாம் உடல் देहभान உணர்வில் और வர देह अभिमान ஆரம்பித்த दोनों बहुत பொழுது है। இந்த விகாரங்கள் कई लोग அவை हमसे पूछते हैं क्या फर्क வந்துவிட்டன. है இந்த நேரத்தில், देहभान இந்த और देह अभिमान में। நிகழ்காலத்தில் உடல் உணர்வு तो அவ்வளவு देह இருக்கிறது, भान ஆணவம் बढ़ते बढ़ते இருக்கிறது. वो अभिमान சில बन பேர் जाता है, இந்த கேள்வி கேட்கிறாங்க, मैं உடல் ये हूँ, உடலினுடைய मेरी ये डिग्री है, ஆணவம், मेरा ये உடல் स्टेटस உணர்வு है। அப்படின்னா என்ன? ये देहभान உடலினுடைய से देह अभिमान हो गया। நான் இந்த, நான் இது படிச்சிருக்கேன், और என்னுடைய अभिमान தகுதி जब இது, होता है என்னுடைய
பொசிஷன், तो अपमान என்னுடைய महसूस பதவி होता இது रहता है அப்படின்னு அந்த और உடலினுடைய देह मन ஆணவம் में है ஏற்படுகிறது. तो विकारों का आकर्षण அப்போ होता எனக்கு உடலினுடைய ஆணவம் இருக்கும் है। பொழுது देह मन में इच्छाएं 5 भी होंगी, விகாரங்கள் क्रोध என்னை भी आएगा ஈர்க்கின்றது. அப்போ உடலினுடைய உணர்வுல और धीरे இருக்கிறப்போ धीरे ஆசைகள் இருக்கு, கோபம் अभिमान भी आएगा ஏற்படுது. இது எல்லாம் உடலினுடைய तो इसलिए ஆணவத்தின் அறிகுறிகள். क्या है कि धीरे धीरे இதெல்லாம் இருக்கும்போது जब நிச்சயமாக युक्त रहता உடல் है ஆணவம். तो कलाएं कम हो जाती हैं। ஆனால் செம்பு யுகத்திலிருந்து पवित्रता की जब நாம் कलाएं कम होती हैं வரும்போது और இதெல்லாம் कैसे நடக்குது. बहुत சத்தியுகத்திலிருந்து धीरे धीरे नेचुरली அப்புறம் வெள்ளி யுகத்திலிருந்து செம்பு देहभान बढ़ता யுகத்துல जाता எப்படி है। நாம் வரும்போது நம்முடைய கலைகள் குறைந்து விடுகின்றன. और जब देहभान உடல் बढ़ता है உணர்வு तो विकार बढ़ते ஏற்படுவதனால் हैं நாம் விகாரமுடையவர்களாக ஆகிவிடுகின்றோம். और फिर उसमें भी देह का உடல் भान உணர்வு और மற்ற எல்லா अभिमान का விகாரங்களையும் बहुत கொண்டு ज्यादा வருகிறது. बढ़ता जाता है। அதில इसलिए संगम युग पर உடலினுடைய உணர்வு आत्मिक அதிகரித்து கொண்டே स्थिति வருகிறது. அதனால்தான் एक ही சங்கம तरीका யுகத்தில் है, நாம் அனைவரும் आत्मिक स्थिति और दूसरा कल भी ஆத்மாவின் बाबा ने कहा உணர்வை நாம் मन பயிற்சி बनाओ। பண்ணணும். இதுதான் ஒரே ஒரு फिर வழிமுறை. बाबा को याद करो இதைத்தான் பாபா और சொல்றாங்க, बाबा நான் भी तो निरंकार ஆத்மாவின் है। பயிற்சி பண்ணுங்க, மன்மனாபவ அப்படின்னு சொல்றேன். बेशक शरीर में பாபாவை आते हैं, நினைவு செய்யுங்கள். बाबा பாபா कहते हैं मैं तो நிராகாரமாக लोक लेता हूँ இருக்கின்றார். शरीर का, பாபாவும் கூட உடல்ல आहार लेता हूँ मन வருகின்றார். का ஆனால் भोगने அது के लिए உடலினுடைய ஒரு और दृष्टि கடனாக देता हूँ பெற்று வருகின்றார். ஞானத்தை बाकी मैं கொடுப்பதற்காக, अभोक्ता திருஷ்டி हूँ கொடுப்பதற்காக अकर्ता हूँ। பாபா வருகின்றார். பாபா அபோக்தா, जब அதாவது बाबा को भोग लगाते हैं எதையும் तो बाबा खाते உணர்வதற்கு नहीं है, அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். பாபாவிற்கு நாம் दृष्टि போக் देते கொடுக்கும் हैं, போது பாபா वासना लेते हैं எதை உண்பதில்லை. ஆனால் பாபா திருஷ்டி और கொடுக்கின்றார், फिर சக்தி बाबा के கொடுக்கின்றார், बच्चे பாவனையால் भोग स्वीकार நிறைக்கின்றார். करते हैं। तो हमारा वर्तमान पुरुषार्थ क्या है? பாபாவினுடைய குழந்தைகள் मैं அந்த போக் आत्मा சாப்பிடுற போது इस शरीर में हूँ, அவர்களுக்கு அந்த பாவனை सिर्फ मैं கிடைக்கின்றது. आत्मा नहीं, நிகழ்காலத்துல நம்முடைய इस இது तन में हूँ। முயற்சி என்னன்னா, நான் ஆத்மா இந்த உடல்ல तो जैसे இருக்கிறேன், एक जीवात्मा நான் இந்த होकर உடல் இல்லை, और நான் இந்த पवित्र உடல்ல होकर இருக்கிறேன். मुझे पावन बनना है, நான் இந்த सतो உடலில் प्रधान வாரும் बनना है। ஒரு சக்தி, நான் தூய்மையாக तो இருக்கின்றேன், बिना शरीर के நான் तो சத்தோ पावन பிரதானமாகவே. पूजनीय अभी तब बनते हैं, पहले माननीय बनते हैं, உடல் இல்லாமல் நான் संगम युग தூய்மையாகவும் में ஆக முடியாது. फिर நான் पूजनीय வழிபாட்டிற்கு बनते हैं। உரியவராக ஆக வேண்டும். இந்த சங்கம யுகத்தில் இந்த உடலில் இருக்கும்போது तो நான் इसलिए முயற்சி செய்து आत्मिक வழிபடுபவராக, स्थिति வழிபாட்டிற்கு உரியவராக इस ஆக शरीर में வேண்டும். होके ही हो सकती है। அதற்கு நாம் பயிற்சி செய்யணும். अगर मैं ஆத்மாங்கிற सिर्फ आत्मा பயிற்சியை हूँ நான் और செய்யணும். अभ्यास कर அதை ले நான் आत्मिक இந்த स्थिति உடல்ல இருக்கும் पॉसिबल பொழுதுதான் नहीं है। பயிற்சி செய்ய முடியும். मैं நான் आत्मा உடல்ல शरीर में இருக்கும் हूँ பொழுதுதான் நான் तब मुझे ஆத்மாவை आत्मिक பயிற்சி, स्थिति ஆத்மா ஆத்மா என்ற பயிற்சி செய்ய अभ्यास करना। முடியும். जैसे अगर அப்போ आप நான் உடல்ல இருக்கும் பொழுது परम நான் धाम में आत्मा ஆத்மா निराकार रूप में है ஆத்ம तो உணர்வை अभ्यास की பயிற்சி செய்ய जरूरत नहीं है। வேண்டும். நாம் எல்லாரும் பரந்தாமத்துல और இருக்கும்போது सत्युग நாம் त्रेता में பயிற்சி भी செய்ய வேண்டாம். अभ्यास की ஆத்ம உணர்வு जरूरत பயிற்சி नहीं है, செய்ய வேண்டாம். கோல்டன் क्योंकि ஏஜ், சில்வர் संगम ஏஜ்ல युग கூட में நாம ஆத்ம शरीर உணர்வை பயிற்சி பண்ண द्वारा வேண்டாம். ஆனா आत्मा சங்கமங்கத்துல श्रेष्ठ மட்டும் कर्म करती இந்த है, ஞானம் நம்ம கூட कर्म योगी இருக்கும்போது, बन இந்த जाती है। உடலில் நாம் இருக்கும்போது तो நான் सतयुग ஆத்மா में மேன்மையான காரியங்களை प्रकृति को செய்றேன் सतो प्रधान, அப்படின்னு நாம ஆத்ம आत्मा भी உணர்வை सतो பயிற்சி प्रधान है, செய்யணும். ஏன்னா इसलिए उनको கோல்டன் व्यक्त ஏஜ்ல कहा जाता है, ஆத்மா சத்தோ उनको पूजा பிரதானமாக जाता है। இருக்கின்றார். நேச்சர் சத்தோ तो பிரதானம், इसलिए இயற்கை சத்தோ பிரதானமாக वर्तमान இருக்கு, समय पर உடலும் भगवत சத்தோ कर्मों में பிரதானமாக இருக்கு. அதனால்தான் நாம் एक तो தெய்வங்கள் என்று कर्मेंद्रिय द्वारा அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நிகழ்காலத்தில் अर्थात पवित्रता मन और तन மிக दोनों, முக்கியமான விஷயம் என்னவென்றால் और தூய்மை இருக்க दूसरा வேண்டும், மனதில कर्मेंद्रियों தூய்மை पर இருக்க अपना வேண்டும். अधिकार हो, स्वराज अधिकारी। முழுமையான फिर प्रकृति जीत बन இந்த जाती है, புலன் அங்கங்களின் மீது நமக்கு माया கட்டுப்படுத்தும் जीत சக்தி बनती है, வேணும். प्रकृति जीत बनती சுயராஜ்ய है। அதிகாரத்தை तो நாம் सतयुग அதிகரிக்க में வேண்டும். नेचुरली அப்பொழுது மாயாவை நாம் வெற்றி கொண்டவராகின்றோம். அப்ப आत्मा இந்த और விகாரங்களை प्रकृति நாம் दोनों, வெற்றி கொள்பவர்களாகின்றோம். அதனால்தான் वो संगम युग की சத்தியுகத்தில் प्रारब्ध होती है। ஆத்மா, अगर இயற்கை संगम युग पर இரண்டும் कर्मेंद्रिय தூய்மையாக पावन नहीं இருக்கிறது. है அதுதான் இந்த நேரத்துல तो सतयुग में भी சங்கமகத்துல कैसे நாம் होगा? செய்ய வேண்டிய முயற்சி तो தூய்மையாகணும். संगम युग का நான் पुरुषार्थ தூய்மையை क्या है? இப்பொழுது பழகல அப்படின்னா आत्मिक என்னால் स्थिति எப்படி या कर्म योगी சத்தியுகத்துல हो வர सकते हैं। முடியும்? அப்போ நாம என்ன முயற்சி பண்ணணும் आत्मा योग சங்கமயுகத்துல करती है அப்படின்னா और ஆத்ம शरीर द्वारा உணர்வை कर्म நாம் करती பயிற்சி है। பண்ண வேண்டும். ஆத்மா, तो इसलिए बाबा कहते நான் हैं कि இந்த
இந்த பயிற்சி सदा ஏன் செய்யுது कंबाइन அப்படின்னாக்கா தூய்மையாகுவதற்காக. அதனால்தான் பாபா சொல்றார், जैसे आत्मा தொடர்ந்தும் और என் शरीर ஒன்றிணைந்த कंबाइन சுரூபத்தில் है இருங்க அப்படின்னு பாபா तो சொல்றார். जीवन है। இரண்டும் ஆத்மாவும் உடலும் சேர்ந்து இருக்கும் जन्म பொழுது कहते हैं जब आत्मा शरीर में, मृत्यु कहते हैं जब आत्मा என்ன शरीर से சொல்லுவாங்கன்னா, चली நம்ம जाती। பிறவி எடுக்கும் போது यदि ஆத்மா உடல்ல आत्मा शरीर வருகின்றது. அப்போ अलग हो ஆத்மா जाए உடலை விட்டு तो பிரியும் போது दुनिया நாம का என்ன சொல்றோம்? जीवन ஆனா ही ஆத்மா समाप्त हो உடலில் जाएगा। இருந்து தனித்து விட்டால் அப்போ जैसे உடல், அந்த बाबा कहते உயிர் हैं कर्म योगी जीवन வாழ்க்கை அப்படிங்கிறது முடிந்து விடும். அதே अर्थात போல ஒரு कर्म கர்மயோகி योग, வாழ்க்கை அப்படின்னு कर्म சொன்னாக்கா, योग के बिना नहीं। யோகம் இல்லாமல் तो செயல் इसलिए இல்லை, कहते हैं செயல் कि இல்லாமல் யோகம் இல்லை. योग இதுதான் कर्म கர்மயோகி योगी। வாழ்க்கை. சதா ஒன்றிணைந்தவராக இருங்கள், நீங்கள் தொடர்ந்தும் तो வெற்றி बाबा कहते हैं பெறுவீர்கள். सदा कंबाइंड हो तो सफलता मिलती रहेगी। योग शरीर के बिना नहीं है और कर्म योग के बिना नहीं होना चाहिए। உடல் இல்லாமல் உங்களால் யோகம் செய்ய है முடியாது. नहीं, नेचुरली नहीं है। कर्म कर रहे हैं पर जरूरी नहीं कि योग है रहे। पर जैसे समझाया நீங்க இந்த जाता है காரியம் செய்றீங்க, कि योग ஆனா एक யோகம் परमात्मा இல்லை के साथ है, அப்படின்னு சொன்னா, दूसरा விழிப்புணர்வு योग எங்க இருக்கணும்? आत्माओं के साथ भी हो सकता யோகம் है। என்பது बुद्धि जाती है, பரமாத்மாவோடு இருப்பது. மற்றொன்று, पर ऐसा नहीं कि ஒன்று बुद्धि कहीं नहीं ஆத்மாவோடு जाए। பரமாத்மாவோடு யோகம் இருக்கும், அல்லது इसलिए बाबा कह रहे हैं மனிதர்களோடு. कि योग என்னுடைய में कर्म யோகம், है, என்னுடைய புத்தி வேற எங்கேயும் போல பரமாத்மா கிட்ட மட்டுமே இருக்கு. पर अब இதை क्या நாம் करना है பயிற்சி हमें செய்ய வேண்டும். कि அதன் बुद्धि பிறகு योग நாம் सबसे காரியத்தை आजाद செய்ய है। வேண்டும். एक बाबा இப்பொழுது நாம் बोलते என்ன हैं செய்யணும் அப்படின்னா, जिसको बाबा எல்லாத்திலிருந்தும் मन நம்முடைய लगाना புத்தி कहते हैं விலகி कि இருந்து एक मेरे में ही मन लगाओ, நாம் பாபாவோடு நம்முடைய उसका புத்தியை पुरुषार्थ இணைக்க है। வேண்டும். परंतु जब समझ आ जाती என்னுடைய है மனம் कि ये देह है, பாபாவோடு இணைந்திருக்கிறது, तो இதுதான் आत्मा को நம்முடைய देह से क्या संबंध है? முயற்சியாக நிகழ்காலத்துல देह இருக்கணும். का देहधारियों இது से என்னுடைய உடல், உடலோடு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு सब அப்படின்னா, संबंधी हैं पर देह के। और दूसरा जो संसारिक மற்றவர்களோடு पदार्थ எனக்கு हैं என்ன உறவு முறை அப்படின்னு பார்க்கிற போது, वो प्रकृति के बने हुए हैं। இந்த உலகம், तो இந்த हमें योग உலகத்துல सीखनी है, எல்லாமே पर बुद्धि பஞ்ச योग है। தத்துவங்கள்னால ஆக்கப்பட்டிருக்கு. இதை நாம तो பயன்படுத்தணும். आत्मा का ஆனா योग நம்முடைய புத்தி परमात्मा அதன் से பக்கம் है, ஈர்க்கப்படக்கூடாது. तो कर्म भी हमारे श्रेष्ठ होते रहेंगे। யோகம், बाबा की ஆத்மாவுடைய याद है, யோகம் प्रमुख பாபாவோடு से क्या இருக்கணும். बोलेंगे, என்னுடைய காரியம் எப்பொழுதும் மேன்மையானதாக दृष्टि இருக்கணும். कैसी होगी, பாபாவை தொடர்ந்தும் स्मृति நான் कैसी நினைவு होगी। செய்யும் बाबा பொழுது की याद என்னுடைய வார்த்தைகள் எப்படி अगर இருக்கும், याद नहीं है என்னுடைய திருஷ்டி எப்படி तो இருக்கும், वृत्ति எல்லாமே அந்த நினைவுங்கிற वस्तुओं में இடத்துல चली இருந்து जाएगी, இருக்கும். प्रकृति में जाएगी, நான் देह की तरफ நினைவில जाएगी। இல்லைன்னு சொன்னா என்னுடைய புத்தி तो பல इसलिए விஷயங்கள்ல मैं போகும், आत्मा உடல் को பக்கம் इस शरीर போகும். के द्वारा நமக்கு இருக்கிற याद அந்த कर रही ஹம், मन के द्वारा बाबा को याद ஃபெசிலிட்டிஸ், कर रही। நமக்கு இருக்கிற அந்த तो ये अपने को பாபாவை நினைவு सतत செய்வதன் याद மூலம் दिलाना நம்முடைய चाहिए। புத்தி जब பாபாவிடம் போக प्रकृति देव முடியும். बनेंगे, தொடர்ந்தும் உங்களுக்கு आत्मा நீங்கள் में நினைவூட்டிக் पवित्र கொண்டே और शरीर இருங்கள். में पवित्र। நான் அப்பொழுது ओम மாயாவை வென்றவராக, இயற்கையை வென்றவராக, अव्यक्त சத்தோ मोटिवेशन பிரதானமானவராக ஆக முடியும். 1969 से ज्ञान के இப்பொழுது நாம் रतन और அவ்யக்த स्नेह முரளியை के டிவிஷன் मोती பண்ணுவோம். ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். முரளி தேதி செப்டம்பர் 22, 1975. अव्यक्त वाणी முரளி तारीख தலைப்பு, है 22 உங்களுடைய सितंबर சுய மரியாதையில் 1975। ஸ்திரமாக இருப்பதே स्वमान में स्थित சந்தோஷம் होना மற்றும் ही அனைத்து सर्व பொக்கிஷங்களுக்கும் खजाने और சாவியாகும். खुशी की இந்த चाबी முழு ஞானமும் ஒரே ஒரு मैं கேள்வியின் कौन हूँ। பதிலில் அமிழ்ந்திருக்கிறது. इस एक அதாவது நான் शब्द யார். के उत्तर में இந்த सारा ஒரு ज्ञान समाया இந்த हुआ है। ஒரு தொடர், அதாவது यह நான் யார் एक என்ற இந்த शब्द ही खुशी சாவியில்தான் के खजाने, सर्व சந்தோஷத்திற்கான அனைத்து शक्तियों के பொக்கிஷங்களுக்கும், खजाने, அனைத்து சக்திகள் மற்றும் இந்த ज्ञान धन ஞானத்தினுடைய के செல்வம், खजाने,
இந்த श्वास और समय के खजाने எல்லாமே की இந்த ஒரு चाबी है। சாவியில தான் அடங்கி இருக்கு. चाबी என்ன तो அது मिलती அப்படின்னா, ही நான் है யார் அப்படிங்கிறது உங்களுக்கு जिस அந்த दिन சாவி आपका கிடைத்திருக்கு जन्म இல்லையா? हुआ। நீங்கள் तो सर्व பிராமணராக பிறந்த ब्राह्मणों को அந்த बर्थडे நாளில் पर गिफ्ट நீங்க मिलती எல்லாருமே है। உங்களுடைய பிறந்த நாள் तो பரிசை यहाँ பெற்றுக்கொண்டீர்கள் बर्थडे இல்லையா? की गिफ्ट அப்போ जो बाप நீங்கள் देते தொடர்ந்தும் हैं உங்களுடைய பிறந்த நாள் பரிசை उसको பயன்படுத்த सदा வேண்டும். यूज करते தந்தையிடமிருந்து रहना। உங்களுக்கு இந்த பிறந்த நாள் तो பரிசு सर्व கிடைத்தது. खजानों से அதன் மூலம் संपन्न நீங்கள் सदा के அனைத்து लिए बन பொக்கிஷங்களாலும் सकते हैं। நிறைந்தவர்களாக, அனைத்து ऐसे நேரத்திற்கும் सर्व பொக்கிஷங்கள் खजानों से நிறைந்தவர்களாக ஆகிவிட संपन्न முடியும். आत्मा की சோ இந்த दिल की உங்களுடைய खुशी की இதயத்திலிருந்து उमंगों में எல்லா हर பொக்கிஷங்களும் समय நிறைந்த कौन सा ஆத்மாவின் आवाज இதயத்திலிருந்து निकलता தொடர்ந்தும் है। வெளிப்படும் பாடல் मुख என்ன? का அந்த आवाज சந்தோஷ பாடல் नहीं என்ன? लेकिन உங்களுடைய दिल का आवाज வாயிலிருந்து क्या வெளிப்படும் निकलता है। சப்தம் இல்லை, ஆனா जो இதயபூர்வமான शुरू में சப்தம் ब्रह्मा என்ன? बाप के दिल का இந்த आवाज था। பிரம்மா பாபாவினுடைய कौन सा वाहरे வாயிலிருந்தும் में இந்த சப்தம் தான் जैसे ஆரம்பத்தில் औरों की வெளிப்பட்டது. அது वाह என்ன? वाह की जाती நான் है யார் என்ற அற்புதம். வாரே நீ, वैसे நீங்கள் वाहरे में यह மற்றவர்களுடைய அற்புதத்தை सुमान எப்படி के शब्द பாடுறீங்களோ है அது போற न कि உங்களுடைய சொந்த देह அற்புதத்தை अभिमान பற்றிய के। பாடலை பாடுங்க. तो இது मैं कौन हूँ कि வார்த்தைகளினுடைய चाबी को ஸ்வமான் அப்படிங்கிற அந்த या வார்த்தைகளின் तो அற்புதம் लगाना உடல் नहीं உணர்வு आता கிடையாது. या நான் फिर யார் रखना அப்படிங்கிற नहीं அந்த आता சாவியை நீங்க பயன்படுத்த தெரியணும். अर्थात இல்லைன்னா இந்த रटना तो சாவியை आता எப்படி है உங்களுக்கு अब வச்சிருக்கணுங்கிறதும் कहते தெரியல. रखना नहीं அதை आता நீங்க நினைவு செய்யாம इसलिए समय இருக்கிறதுனால पर याद சரியான नहीं நேரத்துல आता। உங்களுக்கு அது பயன்படல. इस चाबी அப்போ को चुराने के இந்த लिए माया சா भी இந்த चारों சாவியை ओर घूमती மாயா है திருடணும் कि कहीं அப்படின்னா यह एक सेकंड भी தொடர்ந்தும் உங்களை சுத்தி अलबेलेपन சுத்தி के மாயா चुटकी வருது. में மாயா आए இந்த சாவியை तो உங்ககிட்ட यह चाबी चोरी திருடுவதற்காக कर உங்களை लेती சுத்தி சுத்தி வருது. जैसे அப்போ आजकल के ஒரு डाकू நிமிடம் கிடைத்தா बेहोश கூட कर போதும், देते हैं உங்களுடைய கவனக்குறைவு वैसे மாயா ही சாவியை माया भी திருடிடலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. स्वमान का होश உங்களை अर्थात திருடர்கள் இந்த स्मृति को நாட்கள்ல என்ன பண்றாங்க? गायब करके முதல்ல होश உங்களை बना உணர்வை देते இழக்க हैं செய்றாங்க. அப்போ इसलिए திருடர்கள் सदा வரும்போது உங்களை स्वमान के होश में உணர்வில்லாதவர்களாக रहो மயக்க மருந்து ஏதாச்சும் கொடுத்துடுறாங்க. अमृत वेले स्वयं அப்போ को ही மாயா स्वयं கூட உங்களுடைய यहाँ விழிப்புணர்வு, पाठ पक्का சுயமரியாதை कराओ அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுல நீங்க अर्थात रिवाइज இருக்காம कराओ செய்து, அதன் कि मैं பிறகுதான் कौन हूँ। மாயா என்ன பண்ணுது? உங்களை अमृत वेले से தாக்குகின்றாள். ही அமிர்த इस வேளையில चाबी நீங்க को நான் யாருங்கிற பாடத்தை अपने ரிவைஸ் कार्य में பண்ணணும். लगाओ அமிர்த வேளையிலிருந்து और நீங்க இந்த अनेक प्रकार के சுயமானை ரியாக்ட் खजाने जो பண்ணணும், सुनाए हैं ரிவைஸ் பண்ணணும். நீங்க उनको பேங்க் बार பேலன்ஸ बार देखो உண்டாக்கணும். कि அப்போ क्या நீங்க என்ன क्या பண்ணணும்? खजाना உங்களுடைய मिला ஸ்திதி है தன்னிச்சையாகவே और समय உங்களுடைய प्रमाण इन விழிப்புணர்வுக்கு ஏற்ற सब மாதிரி खजानों இருக்கணும். को முழு நாளும் நீங்க अपने जीवन சோதனை में பண்ணுங்க. यूज என்ன करो பொக்கிஷங்கள் உங்ககிட்ட जैसे இருக்கு? कल सुनाया தேவைக்கு कि ஏற்ப सिर्फ இந்த बैंक பொக்கிஷங்கள் बैलेंस எல்லாத்தையும் नहीं நீங்க बनाओ பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கையில. लेकिन उसे काम में लगाओ तो सहज ही जैसी நேற்றும் கூட स्मृति वैसी சொல்லப்பட்டது, स्थिति வெறுமனே हो உங்களுடைய जाती है। பேங்க்ல மட்டும் சேமித்து अच्छा வச்சுக்காதீங்க, ஆனா அதை आगे பயன்படுத்துங்க. भी कल அப்போ सुनेंगे। உங்களுடைய ஸ்திதி என்பது नमस्कार। தன்னிச்சையாகவே உங்க விழிப்புணர்வுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். முரளி நாளை மீண்டும் தொடரும். ஞான ரத்தினங்கள், அன்பின் முத்துக்கள். அவ்வியக்தி பயணம், மூதாதையர்களின் பகிர்வு.
समय पर जो है ना, मैं ரமேஷ் हमेशा பாய் ही कहता हूँ, சொல்றாரு. हम सब कर्ण के माफी के हैं। कर्ण भी நான் पांडव था, எல்லார்கிட்டையும் என்ன परंतु சொல்றேன்னா, कर्ण நம்ம जो पांडव था கர்ணன் उसको एक போல श्राप दे दिया அவரும் परशुराम பாண்டவராக ने இருந்தார். कि समय पर उसको ஆனால் ज्ञान भूल அவர் जाएगा, பரசுராம்னால बाकी सारी जिंदगी याद रहेगा, அவருக்கு परंतु उसका अंतिम சரியான समय जब நேரத்துல होगा, அந்த अंतिम समय पर அஹ், ज्ञान வாழ்க்கை भूल जाएगा। முழுவதுமே அதை इस நினைவு प्रकार से செய்வார். हमारी ஆனால் भी தேவையான धारणाएं போது हमारे மறந்து पास बहुत விடுவார். है, அதுபோல परंतु जब परीक्षा நாமும் होती है கூட ना, நிறைய ஞானத்தை परीक्षा के வச்சிருக்கிறோம். समय ஆனா पर ही சரியான कोई अपना நேரத்துல ज्ञान நாம भूल மறந்து जाता है, போயிடுறோம் ஞானத்தை. और परीक्षा के टाइम पर कोई ज्ञान भूल जाता है, हाँ, तो माताएं जो है அதனால कई बार रो लेती है, தாய்மார்கள் என்ன आंसू आ पண்றாங்க, जाते हैं। சில நேரத்துல भाई लोग கண்ணீர் जो है விடுறாங்க. उनको अपना क्रोध का स्वभाव जो है, संकल्प जो है பிரதர்ஸ் वो आ जाता है, சகோதரர்களுக்கு கோபம் क्रोध है வருகிறது, इसको। हाँ, அந்த इस प्रकार இயல்பு से வருகிறது. रोना है ஸோ आदि जो भी அதனுடைய விளைவு हमारी என்ன धारणाएं जो है அப்படின்னா ना, இதுதான் परीक्षा நடக்கும் के அங்க. समय पर ही हम हमारी எல்லா धारणाओं से अपने நம்மளுடைய தாரணையில அந்த निष्फल நேரத்துல होते हैं, பரீட்சை தாள் வரும்போது फेल நாம होते हैं, और इसके कारण அதுல क्या होता கோட்டை है, விட்டுடுறோம், ஃபெயில் ஆகிடுறோம். जब हम அப்ப फेल என்ன होते हैं நடக்கும்? तब பாபா சொல்றாரு, ध्यान இந்த में டெஸ்ட் आता है பேப்பர் फिर பரீட்சை தாள் அப்படிங்கிறது कि ஒரு बाबा ने कहा க்ஷணத்துல हुआ है தான் कि வரும். अंतिम परीक्षाएं जो ஒரு आएंगी उसके க்ஷணத்துல தான் अंदर அந்த वो एक டெஸ்ட் सेकंड की பேப்பர் परीक्षा வரும். होगी, और उस एक सेकंड की परीक्षा में जो पास होंगे ना, யார் वो இந்த कितनी बड़ी கடைசி ஒரு बनेगी, நிமிஷ பேப்பர்ல और யாரு जो फेल பாஸ் होंगे ஆகுறாங்களோ अंतिम परीक्षा में அவங்களுக்கு தான் वो चिंदी धारण உயர்ந்த करेंगे। பதவி கிடைக்கும். परंतु யார் इसका मतलब ये नहीं कि अंतिम परीक्षा ஃபெயில் का इंतजार ஆகுறாங்களோ करें और அவங்களுக்கு उसके पहले தாழ்ந்த हाँ அந்தஸ்து फेल கிடைக்கும். होते ही நம்ம रहो। கடைசி பேப்பருக்காக हमारे வெயிட் पास अगर பண்ணணும், हमको फेल होने அதுவரை का நம்ம अभ्यास हो பரீட்சையில गया ना, ஃபெயில் ஆகிட்டே तो अंतिम இருப்போம் समय में भी அப்படின்னு हम கிடையாது. फेल ही நாம होते ஃபெயில் रहेंगे। ஆகிறதுக்கு परंतु பயிற்சி अभी से பண்ணிட்டு ही இருந்தோம்னா கடைசி हम अपने நேரத்திலேயே நம்ம जीवन की ஃபெயில் अपनी ஆயிடுவோம். धारणाओं के प्रति ஆனா लक्ष्य நாம் என்ன रखें, பண்ணணும், நம்முடைய தாரணையில कि हम நாம कोई குறிக்கோள் भी प्रकार की வச்சிருக்கணும். हमारे ज्ञान நம்முடைய के जो தாரணையில सिद्धांत है, धारणा के जो ஆரம்பத்திலிருந்து सिद्धांत நம்முடைய है, குறிக்கோள் इस धारणा வச்சிருக்கணும். के सिद्धांतों में நம்மளுடைய फेल தாரணையில नहीं நம்ம होंगे। ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு நம்ம हमें குறிக்கோள் வச்சிருக்கணும். 100% நாம் सक्सेसफुल होगी, வெற்றியுடையவர்களாக 100% இருக்கணும். सक्सेसफुल होना அப்பதான் है, நாம் पास ஒரு विथ தகுதி ऑनर्स होना சான்றிதழோடு है। பாஸ் பண்ண முடியும். इस प्रकार का दृढ़ संकल्प हमारी धारणाओं के இந்த बारे में விதமான ஒரு रखेंगे ना, திடமான तब எண்ணம் ही நம்மளுடைய हम अपनी தாரணையில धारणाओं இருந்துச்சு पर அப்படின்னு சொன்னா நாம் ஆடி चौपट அசைக்க नहीं तो क्या முடியாதவர்களாக हो जाएगा। ஆகிடுவோம். बाबा ने இல்லைன்னா जैसे என்ன कहा ना, நடக்கும் सत्यों का அப்படின்னா, पद जो है, सत्यों பாபா का சொல்ற प्रारब्ध जो மாதிரி है, इस சத்தியுகத்தினுடைய प्रारब्ध से हम ஸ்திதி, அந்த वंचित हो ஒரு जाएंगे। ஆஸ்தி और அப்படிங்கிறது क्या हो நமக்கு जाएंगे, கிடைக்காமலே போயிடும். அப்ப त्रेता நாம युग என்ன में आ பண்ணுவோம், जाएंगे। வெள்ளி யுகத்துல வருவோம்.